ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியர்சிங் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ரீசன் சமயத்தில் வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த மட்டும் அப்படின்னு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இனிஷியல் டைமில் நீங்கள் உள்ளே வரைச்ச பிகினர் தான், சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ட்ரேடில் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ட்ரேடில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண தான் வருவாங்க. ஒரு பையின்னு நினைப்பாங்க, அது ஒரு 3 minutes 5 minutesோட டைம் ஃப்ரேம் போட்டு என்ட்ரி கொடுப்பாங்க, ஃபெயிலியர் ஆவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு ஃபெயிலியரான விஷயம், அதனால் இதுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டைம் ஃப்ரேமை ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பொறுமை இல்லாத பட்சத்தில், சரிங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் உருவாக ஒரு நாள் ஆகும் அப்படின்னா அதான் 1 day டைம் ஃப்ரேம். அப்படி உருவாகிற காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க. அதான் 1 day நம்ம பொறுத்து தான் இருக்கணும். அப்படி க்ரியேட் ஆன கேண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சரிங்களா? இப்போ இந்த பியர்சிங் பேட்டர்னை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள். Nifty 50 Nifty 50யோட ஸ்டாக் இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கையாக எடுத்து செக் பண்ணுங்கள், இந்த மாதிரியான பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறது. மார்க்கெட் தொடர்ந்து ஒரு சரிவு நிலையில் இருக்கும் இந்த கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த மட்டும், சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஒரு சரிவு நிலையில் இருக்கும். அப்படி தொடர்ந்து சரிஞ்சு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் ரெட்டாக இருக்கும், சரிங்களா? இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸை விட இதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும், லோவில் இருக்கணும். அதாவது இந்த பாடிக்கு பார்க்கணும், சரிங்களா? அதே மாதிரி 50% அபோவில் க்ளோசிங்கில் முடிஞ்சிருக்கணும். இதுதான் பியர்சிங் பேட்டர்ன் அப்படிங்கிற சொல்கிறது, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிற சார்ட்லேயும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பியர்சிங் பேட்டர்ன் இஸ் 2 candle, அதாவது 2 கேண்டில் இருக்கும், சரிங்களா? 2 கேண்டில்ஸ் சேர்ந்து தான் பியர்சிங் பேட்டர்ன். புல்லிஷ் ரிவர்சல் சிக்னல் தட் அப்பியர் அட் த எண்ட் ஆஃப் த டவுன் ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கும், அந்த இடத்துல என்ன ஆகும், இந்த கேண்டில் கிரியேட் ஆகும், சஜஸ்டிங் எ பொட்டென்ஷியல் ஷிஃப்ட் ஃப்ரம் த பியரிஷ் டு புல்லிஷ். கீழே இறங்கிட்டு இருந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு மாறுறதுக்கான இது ஒரு கேண்டில், சரிங்களா? இட் இஸ் ஃபார்ம்டு பை அ லாங் பியரிஷ் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபாலோட் பை த புல்லிஷ் green, செகண்ட் கேண்டில் தட் ஓப்பன் பிலோ த ப்ரீவியஸ் க்ளோஸ் பட் க்ளோஸ் above த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேண்டில் பாடி. ஸோ அதில் ரீட் பண்ணுறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அந்த கேண்டில் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு லைவாக மார்க்கெட்டில் நடந்தது சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாப் லாஸை நீங்கள் சரியாக பயன்படுத்த தெரியலை அப்படின்னா இனிஷியல் டைமில் சரியாக நீங்கள் போடல அப்படின்னா லாஸுக்கு பெரிய லெவலில் கொண்டு போயிடும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் சம்டைம்ஸ் 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் கீழே டவுன் ஆகும், ஸ்லைட்லி சின்னதாக கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், பெரிய கிராஷும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது இனிஷியல் டைமில் ரொம்ப நல்லது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக்டில் தான் ட்ராவல் ஆகும். அப்போ மார்க்கெட் ஒரு சரிவு நிலையிலேருந்து அந்த கேண்டில் க்ரியேட் ஆகணும், அப்போ தான் இது நல்லா ஒர்க் ஆகும். இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸை விட இதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும், பிலோவாக இருக்கணும், சரிங்களா? இதில் இருக்குது. அதுபோல் இந்த ஆஃப் த கேண்டில் இருக்கா, அதுக்கு மேலே என்ன ஆகணும், சரிங்களா? இந்த மைல்டாக உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த கேண்டிலை பொறுத்த மட்டும் டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் ஆனது 50%க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனோட ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சாலிடாக என்ட்ரி கொடுத்துடலாம். இதனுடைய லோவில் தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் சரியான கேண்டிலில் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேண்டிலோட லோக்கு வரைக்கும் போகவே போகாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது அதனோட அந்த நீங்கள் எந்த கேண்டில் லோவில் போட்டிருக்கீங்களோ அங்கே மட்டும் நல்லா கிளிக் ஆகி அங்கேருந்து, சரிங்களா? எல்லோரும் ஏன்னா அங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க ஒரு கேண்டிலில், அங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், அங்கே கிளிக் ஆகிட்டு திரும்ப மேலே போகும். அப்படி இருந்தாலே உங்களுடைய ப்ரிடிக்ஷன் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தப்பு. நீங்கள் சரியாக கேண்டில் ஸ்டிக்கை பயன்படுத்தி என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய, சரிங்களா, லோவை பிரேக்கே பண்ணாது, நீட்டாக அதனுடைய ட்ராவல் அதுக்கடுத்து ப்ராப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற சாலிடான பாயிண்ட்டை உங்களால் மேக் பண்ண முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரையுதுன்னு கற்றுக்குங்க. ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்க பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.